கர்த்தருக்குள் அன்பான சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துதல்களை சொல்லுகிறேன். இந்த புதிய ஆண்டை நாம் காணும்படி தேவன் நமக்கு பெரிதான கிருபை பாராட்டியிருக்கிறார். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த யூடியூப் மூலமாக சொல்லப்படுகிற ஒவ்வொரு தேவ செய்திகளையும் நீங்கள் கேட்டு வளரும்படி உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாய் நீங்களும் கூட இந்த ஊழியத்திற்காக இப்படிப்பட்ட பிரசங்கத்தின் மூலமாக அநேகர் தேவ வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படி, இந்த வசனம் உலகமெங்கும் செல்லும்படி, இந்த ஊழியத்திற்காக நீங்கள் அதிகமாய் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் இதை நீங்கள் நிறைய பேருடைய ஷேர் பண்ணுங்கள். இதை குறித்து நீங்கள் பேசுங்கள். இந்த வசனங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். இந்த ஊழியத்தை நாம் இணைந்து செய்யும் பொழுது நிச்சயமாக அதனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற பாடம் என்ன? வேதாகம பொது அறிவு என்கிற ஒரு பாடத்தில் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற பாடம் வேதாகமும் விஞ்ஞானமும். கடந்த 2 வாரங்களாக இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, மனிதன் எப்படி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டான் என்கிற காரியத்தை திட்டமாய் வேத வசனங்களின் அடிப்படையில் கற்றுக்கொண்டோம். நாம் பயன்படுத்துகிற இந்த பரிசுத்த வேதாகமம் இது ஒரு கதை புத்தகம் அல்ல, மனுஷனுடைய கற்பனையினால் எழுதப்பட்ட புத்தகம் அல்ல. இது தேவனுடைய வார்த்தை என்பதை நாம் ஆழமாய் கவனிக்கும்படியாகத்தான் சில காரியங்களை நாம் படித்து வந்தோம். இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து அந்த பாடங்களுக்குள்ளாக தான் கடந்து செல்ல போகிறோம். வேதாகமானது 100% இது உண்மையானது. இதில் மனிதனுடைய கட்டுக்கதைகள் என்பது இல்லை என்பதற்கான ஆதாரங்கள் தான் நாம் படித்து வருகிறோம். பிரியமானவர்களே, ஆரம்பத்தில் நான் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன். வேதாகமும் தேவனுடைய வார்த்தை என்பதை முழுமையாய் நாம் விசுவாசிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இதை விசுவாசத்தின் மூலம் நாம் அணுக வேண்டும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்படி இருந்தும் அநேகர் இந்த வசனங்களை அப்படி விசுவாசிக்கிறது இல்லை. இதையும் ஒரு மற்ற புத்தகங்களில் ஒன்றாகத்தான் பார்க்குறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட பாடங்கள் அவர்கள் புரிந்து கொள்ளும்படி, உண்மையான சத்தியத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாக ஊக்கப்படுத்தக்கூடிய பாடமாக இருக்கிறது. விசேஷமாக நீங்கள் இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டீர்களானா, இந்த உலகமானது ஒவ்வொரு நாளும் அதிகமான அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். விஞ்ஞானமானது ஒரு காலகட்டத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது இன்றைக்கி நாம் படிக்க போகிற பாடம் என்னென்னா, மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட பல அறிவியல் உண்மைகள் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படி சாத்தியம்? ஏன்னா மனுஷன் அதை கண்டுபிடிக்கும்படி பல முயற்சிகள் மேற்கொண்டு பல ஆராய்ச்சிகளுக்கு பிற்பாடு இந்த உண்மையை உலகிற்கு சொல்கிறாங்க. ஆனால் பரிசுத்த வேதாகமானது இந்த விஞ்ஞான உண்மையை பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அநேக பரிசுத்த மனுஷர்கள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படி சாத்தியம்? ஏன்னா நாம் 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு பேசுகிறதுனால தான் இந்த வேதாகமத்தில் பல விஞ்ஞான உண்மைகள் இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே பரிசுத்த வேதாகமம் முன்கூட்டியே சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு நாம் இதை தான் கற்றுக்கொள்ள போகிறோம். எந்தெந்த விஞ்ஞான உண்மைகளை மனுஷன் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பாடத்தை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். பரிசுத்த வேதாகம் எந்த அளவுக்கு உண்மையானது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், ஒவ்வொன்றாக நான் சொல்கிறேன். முதலாவது ஒரு பாடம், கடலிலே வழி உள்ளது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. அதாவது கிபி 1860 மேத்யூ ஃபால்டைன் மௌரி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடலில் வழி அவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா கண்டுபிடிச்சிருக்கிறார்.
அமெரிக்காவில் வெர்ஜினியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பிறந்த அவர் கடலில் வழி உள்ளது அப்படின்னு 1860 அவர் கண்டுபிடிச்சார். இப்போது அவர் கடல் சம்பந்தமான அறிவியல் ஆராய்ச்சி மேற்கொள்ளக்கூடியவர், கடல் சம்பந்தமான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர். அப்போ கடலில் வழி உள்ளதுன்னு கண்டுபிடிச்சார். பாருங்கள், இன்றைக்கி பஸ்ஸுக்கு ஒரு ரூட் இருக்குது, ட்ரெயினுக்கு ஒரு ரூட் இருக்குது, ஃப்ளைட்டுக்கு ஒரு ரூட் இருக்குது, கப்பல் போகிறதுக்கும் ஒரு ரூட் இருக்குது. இதை கண்டுபிடிச்சவர் இந்த மனுஷன்தான். ஆனால் இவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பரிசுத்த வேதாகமத்தில் இன்றைக்கு தொடங்கி 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஆமாம் எத்தனை 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இவர் கண்டுபிடிச்சது, இன்னையிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பாகன்னு சொல்லலாம். ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 8வது சங்கீதம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று தமிழ் வேதாகமத்தில் படிக்கிறோம். ஆங்கிலத்தில் இப்படி படிக்கிறோம், the birds of the air and the fish of the sea that pass through the paths of the seas. அதாவது கடலில் சஞ்சரிக்கிறவைகள், கடலில் போகக்கூடியவைகள், அந்த வழியில் செல்லக்கூடியவைகள். இந்த இடத்துல கடலில் வழி உள்ளது, கடல் வழியாக இவைகள் செல்லுகிறது என்பதை பரிசுத்த வசனமானது அங்கே சொல்லுகிறது. இன்னும் கூட நீங்கள் சங்கீதம் 77 19வது வசனத்தை கவனித்து பார்ப்பீர்களானால், உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. அப்போது உண்மையாகவே மனுஷன் கடலில் வழி உள்ளது என்பதை கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே, தோராயமாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சங்கீத புத்தகத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. 8:8 சங்கீதம் 77 19 இந்த உதாரணத்தை நாம் படிக்கிறோம். மனிதனுடைய கண்டுபிடிப்புகளை சமீப காலத்தில் அவர்கள் கண்டுபிடித்தாலும் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக பரிசுத்த வேதாகமத்தில் பிதாவாகிய தேவன் இதை ஆரம்பத்தில் அவர் சொல்லிட்டார். வேதாகமம் எந்த அளவுக்கு உண்மையானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்போ 2வது ஒரு காரியத்துக்காக நாம் கடந்து செல்வோம். விசேஷமாக நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், இந்த பூமியானது எப்படி இருக்கிறது, இது ஒரு பெரிய ஆராய்ச்சி. இன்றைக்கு வரைக்கும் கூட இந்த பூமியானது தட்டையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியும் இந்த பூமியானது தட்டையாக இல்லை, உருண்டையாக இருக்கிறது அப்படின்றது. பிரியமானவர்களே, விசேஷமாக 14ஆம் நூற்றாண்டில் இதற்கான தீர்வை கண்டுபிடிச்சாங்க. ஆமாம், பூமி உருண்டையாக இருக்குது. இப்போ சமீப காலங்களில் சேட்டலைட்லாம் மேலே அனுப்பி அங்கேருந்து ஃபோட்டோ பிடிக்கும் பொழுது பூமி உருண்டைன்றது நமக்கு தெரியும். ஆனால் 14ஆம் நூற்றாண்டில் மெகலன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் தன்னுடைய கப்பல் பயணத்தில் இந்த உலகத்தை சுற்றி பூமி தட்டையாலாம் இல்லை, அது உருண்டையாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். எப்போனா கிபி 14ஆம் நூற்றாண்டில் பூமி உருண்டையானது. 14ஆம் நூற்றாண்டு மெகல்லன் என்று சொல்லக்கூடியவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பூமியானது தட்டையாக இல்லை, உருண்டையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கப்பல் பயணத்தை முடித்துவிட்டு அவர் சொன்னார். ஆனால் பரிசுத்த வேதாகமானது இன்றைக்கு தொடங்கி தோராயமாக 2700 ஆண்டுகளுக்கு முன்பாக, 2700 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது கிமு 700 ஏசாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி புஸ்தகத்தில், அதாவது 40ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் தேவ ஆவியின் ஏவுதலினாலே அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பாருங்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் படிக்கலாம் பாருங்கள். அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம். மனுஷன் பல முயற்சிகளுக்கு பிற்பாடு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆராய்ச்சி பரிசுத்த வேதாகமத்தில் ஏறக்குறைய 2700 ஆண்டுகளுக்கு முன்பாக பூமி உருண்டை என்பதை தெளிவாக சொல்லுகிறது. எப்படி சாத்தியம்? இது வெறுமனே ஒரு கற்பனை புத்தகமாக இருக்குமானா, இது வெறுமனே மனுஷனால் எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்குமானா, இது எப்படி சாத்தியம்? இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது 100% தேவனுடைய வார்த்தை என்பதை நீங்கள் விசுவாசிங்க. ஒருவேளை ஏசாயா ஒரு சயின்டிஸ்ட் கிடையாது, ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக 700 ஆண்டுகளிலே அவர் இந்த பூமி உருண்டன்னு சொன்னார். இந்த வார்த்தை, இந்த பரிசுத்த வேதாகம் தேவனுடைய வார்த்தை என்பதற்கு
அது ஒரு முக்கியமான ஆதாரமாக இருக்கிறது. இப்போ மூன்றாவது ஒரு காரியத்துக்காக நாம் இந்த வேலையில் கடந்து செல்வோம். இதே பூமி என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதாவது இந்த பூமி என்பதை யாராவது பிடிச்சிட்டு இருக்கிறாங்களா? இல்லை, இந்த பூமி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. பொதுவாக வெவ்வேறு மக்களுக்கு வெவ்வேறு விதமான நம்பிக்கைகள் உண்டு. உதாரணமாக நீங்கள் கவனிப்பீர்களானா, கிரேக்க நாட்டில் அட்லஸ்ன்னு சொல்லக்கூடியவர் இந்த பூமியை பிடிச்சிட்டு இருக்கிறாருன்னு இன்னைக்கு வரைக்கும் கூட அவங்களுக்கு நம்பிக்கைகள் உண்டு. ஏன்னா பொதுவான ஒரு நம்பிக்கை தானே. இப்போ இந்த மார்க்கரை நான் பிடிச்சிட்டு இருந்தால் தான் அது நிற்கும், இல்லைன்னா அது கீழே விழுந்துடும் இல்லைங்களா? இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கொண்டு இருந்தாங்க. நம்ம நாட்டில் கூட ஆரம்ப காலத்தில் இப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது. அதாவது ஒரு கடல் இருக்கிறது, அந்த கடலின் மேலே ஒரு ஆமை இருந்தது, அந்த ஆமையின் மேலே 4 யானைகள் இருந்தது, அந்த யானைகளின் மேலே தான் உலகம் நின்று கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இது நாட்டுக்கு நாடு மாறுபடும். ஆனால் பிரியமானவர்களே, சர் ஐசக் நியூட்டன் சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி பூமி அந்தரத்தில் தான் தொங்கிக் கொண்டிருக்கிறது, அது புவியீர்ப்பு விசை உள்ளது என்றதை அவர் சொன்னார். கிபி 1650 அவர் சொன்னார். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக, தோராயமாக இன்றைக்கு தொடங்கி 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக யோபு என்கிற ஒரு புத்தகத்தில் நாம் இந்த பூமியானது எப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை நாம் படிக்கிறோம். பாருங்கள், நாம் வாசிக்கலாம். யோபு புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் கவனிக்கிறோம். பாருங்கள், அவர் உத்திர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். இந்த வசனம் எப்போ சொல்லப்பட்டது? தோராயமாக இன்றைக்கு தொடங்கி 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியை யாரும் பிடிக்கல, இது அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற மிகப்பெரிய உண்மையை யோபு புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம். இது எப்படி மனுஷனுடைய கதையாகவோ மனுஷனுடைய வார்த்தைகள் உள்ள ஒரு புத்தகமாகவும் இருக்கோ என்பதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. பல மனுஷனுடைய புஸ்தகங்கள் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் எடுத்துட்டீங்களானா, அந்த புஸ்தகத்தை படிப்பீர்களானா, அந்த காலத்தில் சொல்லப்பட்டதுக்கும் இன்றைய சூழ்நிலைக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனால் பரிசுத்த வேதாகமானது எந்த காலத்திலும் மாறாத ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. அப்போ இந்த வசனத்தின்படி பூமி என்பதை யாரும் பிடிக்கல, அதை யாரும் தாங்கி கொண்டு இருக்கல, இந்த பூமியானது அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை யோபு புஸ்தகத்தில் மிக தெளிவாக நாம் படிக்கிறோம். அப்போது வேதாகம் உண்மை என்பதற்கு அடுத்த ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். இப்போ 4வது உதாரணத்துக்காக நாம் கடந்து போகலாம். கிபி 1644 டார்செல்லி அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு விஞ்ஞானி காற்றுக்கு எடை உண்டு அப்படின்ற ஒரு விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சார். ஆமாம், 4வது காரியம் கிபி 1644 டாரிசெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி காற்றுக்கு எடை உண்டு அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சார். பிரியமானவர்களே, அப்போது காற்றுக்கு எடை உண்டு, இதை ஸ்கூலில் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு பக்கம் பலூனில் ஃபுல்லாக காற்றை ஊதி அது வெயிட் இருக்குது அப்படின்றத பாருங்கள். பரிசுத்த வேதாகமத்தில் இதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது தான் ஆச்சரியமானது. நாம் வாசிக்கலாம். இதே யோபு புத்தகம் 28ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், அவர் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து என்று நாம் படிக்கலாம். பாருங்கள், அப்போ இந்த வார்த்தையும் யோபு புஸ்தகத்தில் தோராயமாக கிமு 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது. யோபு புத்தகம் 28ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் காற்றுக்கு எடை உண்டு, காற்றுக்கு நிறையை அவர் நியமிக்கிறார் என்ற வார்த்தையை நாம் படிக்கிறோம். அப்போது இந்த பரிசுத்த வேதாகமும் இந்த விஞ்ஞானத்தை 3500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருக்கிறது என்பது தான் ஆச்சரியமானது. இது தேவனுடைய வார்த்தை. இந்த வேதாகம் தேவனுடைய வார்த்தை என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது. இப்போ அடுத்த ஒரு காரியத்துக்காக நாம் கடந்து செல்வோம். நட்சத்திரங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். தினமும் இரவில் நாம் வானத்தில் அதிகமான நட்சத்திரங்களை பார்க்குறோம். பிரியமானவர்களே, இந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு காலகட்டம் வரைக்கும் மனுஷர்கள் இந்த நட்சத்திரங்களை எண்ண முடியும்னு சொல்லி எண்ணவும் ஆரம்பித்தாங்க. ஆனால் அவர்கள் எப்போல்லாம் ஒரு கவுண்டிங் சொல்கிறாங்களோ அடுத்த முறை பார்க்கும்பொழுது அதை விட அதிகமான கவுண்டிங்கில் நட்சத்திரம் இருக்குது. கடைசியாக என்ன டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா, நட்சத்திரங்களை எண்ண முடியாது. கடைசியாக அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா, நட்சத்திரங்களை எண்ண முடியாது.
பிரியமானவர்களே, இதை குறித்து பரிசுத்த வேதாகமும் முன்கூட்டியே சொல்லிவிட்டது. சமீபத்திய நூற்றாண்டுகளுக்கு முன்பாகத்தான் இந்த உண்மையை அவங்க கண்டுபிடிச்சாங்க. நட்சத்திரன்றதை அன்கவுண்டபிள், இதை எண்ண முடியாது என்பது. ஆனால் ஏறக்குறைய 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தில், ஆதியாகம புத்தகத்தில் தேவன் இதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். ஆதியாகம புத்தகம் 15ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் 5வது வசனம், அவர் அவனை வெளியே அழைத்து, யாருன்னா தேவன் ஆபிரகாமை வெளியே அழைக்கிறார். நீ வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொல்கிறார். நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். நட்சத்திரங்களை எண்ண முடியாது என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஏனென்றால் அவர்தான் இவைகளை படைத்தவர். அப்போ அந்த நட்சத்திரத்தை மனிதனால் எண்ண முடியாது என்பது அவருக்கு தெரியும். இந்த ஆதியாகம புத்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அதை தான் சொல்கிறார், நட்சத்திரங்களை எண்ண முடியாது. இன்னும் கூட நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் 33ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் கவனித்து பார்ப்போமானால், வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும், நல்லா கவனிங்க, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததுமாய் இருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்போ வானத்து நட்சத்திரங்கள் எண்ண முடியாது. இந்த எரேமியா புஸ்தகம் ஏறக்குறைய கிமு 600 எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு தொடங்கி 2600 ஆண்டுகளுக்கு முன்பாக எரேமியா தீர்க்கதரிசி அதை சொல்கிறாரு, நட்சத்திரங்களை எண்ண முடியாது. பாருங்கள், வேத வசனம் எந்த அளவிற்கு உண்மை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். இந்த வசனத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த வேத வசனம் இது ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, ஏதோ ஒரு கற்பனையான ஒரு கதாபாத்திரங்களை கொண்டு சொல்லப்பட்ட வசனம் என்று நீங்கள் யோசிக்காமல், இது முழுக்க முழுக்க தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கிருபையினால், பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினால், இது நீங்களும் நானும் இன்றைக்கு ஒரு ஒழுங்குள்ள ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதற்கு தான் இவ்வளோ சான்றுகளை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன், இது தேவனுடைய வார்த்தை என்பதை நாம் விசுவாசிக்கணும். இந்த சான்றுகளெல்லாம் இருந்தால் தான் நான் விசுவாசிப்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அப்படி ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இது மனிதனுடைய வார்த்தையாய் மாத்திரம் இருக்குமானா இவ்வளவு சான்றுகள் நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்க முடியாது. சரி, நாம் தொடர்ந்து பாடத்துக்கு போகலாம். அடுத்து 6வது காரியத்துக்காக நாம் கடந்து போகலாம். இப்போ மருத்துவத்துறை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களான்னா, அந்த மருத்துவத்துறையில் மிக முக்கியமான பல கண்டுபிடிப்புகள் தொடர்ந்து கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ கூட கொரோனாவுக்காக மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் தான் அது நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மருத்துவத்துறையில் பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சாங்க. அதில் இப்போ நான் ஒவ்வொன்றாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒன்று, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சாங்க. 1628 வில்லியம் ஹார்வி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த பிளட் சர்க்குலேஷனால் தான் இந்த உடல் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுன்றது அவர் சொன்னார். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய பரிசுத்த வேதாகம், தேவனுடைய வார்த்தை 100% உண்மையான இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த உண்மையை ஏறக்குறைய 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆதியாகம புஸ்தகத்திலேயே தெளிவாக சொல்லுகிறத நீங்கள் பார்க்கலாம், வாசிக்கலாம். நாம் ஆதியாகம புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கவனித்து பாருங்கள். மாம்சத்தை அதன் உயிராக்கிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். என்ன சொல்கிறாருங்க? மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். மற்றும் ஒரு வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். லேவியராகம புத்தகம் 17ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, அந்த 17ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அப்போ இந்த மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்பது மனிதன் ஏறக்குறைய ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னா இந்த பரிசுத்த வேதாகமத்தில் 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக, இன்றையிலிருந்து 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆதியாகமும் 9:4, லேவியராகமும் 17:11
மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் உள்ளது என்கிற உண்மையை பரிசுத்த வேதாகமானது தெளிவாக திட்டமாக சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், தேவனுடைய வார்த்தைக்காக நாம் நன்றி சொல்லணும் இல்லைங்களா? இன்னும் கூட பரிசுத்த வேதாகமத்தில் விசேஷமாக யோபு புஸ்தகத்தில் பல கண்டுபிடிப்புகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட வசன ஆதாரங்கள் உங்களிடத்தில் இருக்குமானால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை படிக்கக்கூடிய அநேக சகோதர சகோதரிகள் அதையும் அறிந்து கொள்வாங்க. பிரியமானவர்களே, இந்த நோக்கம் வேதாகம் எவ்வளவு உயர்வானது! இது தேவனுடைய வார்த்தை தான், 100% தேவனுடைய வார்த்தைகள் தான் என்பதை நாம் இன்றைக்கு படித்தோம், நிரூபணம் செய்தோம். வேதாகம் என்பது விஞ்ஞானத்தை மனிதன் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே பரிசுத்த வேதாகம் அதை குறித்து தெளிவாக திட்டமாக எந்த குழப்பமும் இல்லாமல் சொல்லுகிறது என்பதை திட்டமாய் படித்தோம். இந்த வேத வசனங்களை நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த தேவனுடைய வார்த்தை நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரலோகம் போகும்படி நல்வழிப்படுத்தக்கூடிய வார்த்தை என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தையின் பேரில் உறுதி உள்ளவர்களாய், மாறாத அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்டு உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க உங்களை கிறிஸ்துவின் சபையார் அன்புடன் அழைக்கிறோம். கொளத்தூரில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 9:30 மணி மற்றும் மாலை 5 மணி. கூடுமிடும் எண் 9 அரிதாஸ் முதல் குறுக்கு தெரு, கொளத்தூர், சென்னை 99. நீங்கள் ஆராதனையில் பங்கு பெற்று தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறும்படி அன்புடன் அழைக்கிறோம்.